ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கார்டு எடுத்து. வா, ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிற எனர்ஜி எதை குறிக்குது அப்படின்னா ஓவர்வெலமிங் ஜாய் அப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வாழ்க்கையில் நிறைய பயணிச்சிட்டோம். ஸோ சமூகம் இப்படி தான் இயங்கும், சோஷியல் கண்டிஷனிங்குள்ளே இருக்கிற மக்கள் இப்படி தான் வாழுவாங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்களே போய் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கிறதுலையோ, இல்லை என்ன சொல்கிறது, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு நமக்கு நம்மளே நம்மளை ப்ளேம் பண்ணிக்கிறதுலையோ நோ யூஸ். இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை. ஸோ இது இப்படி தான் இயங்கும். இதில் திஸ் இஸ் ஹூ ஐ எம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. திஸ் இஸ் ஹூ ஐ எம் நாட் அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நான் இல்லை. அப்போ இதெல்லாம் நான் இல்லைன்னா இந்த ஆத்தென்டிக் செல்ஃப் இதுதான் நான் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதையே வாழ்க்கையாக வாழும்போது இதுதான் நான்னா, இதுதான் என்னுடைய தேடல், அப்போ இதுதான் எனக்கு வேணும், இது கிடைச்சா மட்டும்தான் நான் நிம்மதியாக இருப்பேன், இது கிடைச்சா மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் தேடுறீங்க இல்லையா? இப்பப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அப்போ சோஷியல் கண்டிஷன் சமூகமே இப்படி இருக்குது அப்படின்னா என்னுடைய தேடல் எப்படி வெளியே இருக்கும்? என்னுடைய தேடல் எனக்குள்ளே தானே இருக்கும் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உள்நோக்கிய பயணமாக்கிட்டீங்க. வெளியே இருந்த தேடலே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அப்போ உள்ள நீங்கள் தேடுற அந்த அன்பு, காதல், அக்கறை, பரிவு, பாசம் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதில்ல. அப்போ நீங்களே உங்களுக்கு கொடுக்க கற்றுக்கிட்டீங்க. அப்போ அது இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் உங்களுக்கு அது டிலைட்ஃபுல்னஸை கொடுக்குது. வெளியே இருந்து சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ நல்லா ஆழமாக பதிஞ்சு போச்சு. இப்படி தான் சோஷியல் கண்டிஷனிங் இருக்கும், சொசைட்டி இப்படி தான் இருக்கும், அந்த சொசைட்டியில் வாழ்கிற மக்கள் இன்னுமே இப்படி தான் இருக்காங்க, நம்ம மட்டும்தான் அவேக்கன் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது ஆழமாக பதிஞ்சதுனால அந்த மற்றவங்க செய்கிற எதுவுமே அந்த கயாட்டிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் இருக்க எதுவுமே உங்களை பாதிக்கலை. அதனால உங்கள் இன்னர் பீஸ் குலையவே இல்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இன்னும் ரிலாக்ஸ்டு லைஃப் ஸ்டைலில் உங்கள் இன்னர் பீஸோட கடந்து போக கற்றுக்கிட்டீங்க எல்லாத்தையுமே. அதுதான் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் எனக்கு சொல்லுது. ஆக்சுவலாக ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் டுடேஸ் ரீடிங். ஸோ இனி நாளைக்கு எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.